சும்மாவெல்லாம் சொல்லக்கூடாது. இன்றைக்கான எபிசோட் தரமாக போச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுலேயும் நம்ம முனியம்மாக்கா இருக்காங்கல்ல, அடா எப்பா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பேசுவாங்க பாருங்கள், அப்படியே பாயிண்ட் பை பாயிண்ட்டாக அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எங்கேருந்துக்கா அவனை வந்து பிடிச்சாங்க, எங்கேருந்துக்கா நீ வந்திருக்க, பிக் பாஸ் சீசன் 10க்குன்னே அப்படியே செதுக்கி வச்ச சில மாதிரி வந்து இருக்கேக்கா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு முனியம்மாவுடைய பாயிண்ட்லாம் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு வந்து பேசுகிறாங்க. ஜட்ஜஸே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், என்னம்மா நீங்கள் பூசி மொழிகி என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க, கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க அந்த அக்கா, எப்படி பேசுனாங்க பார்த்தீங்களா, நெத்தி போட்டில் அடித்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களே பாராட்டுற அளவுக்கு முனியம்மாக்காவுடைய பர்ஃபார்மன்ஸும் அவங்களே பாராட்டுற அளவுக்கு அவங்களுடைய பேச்சு திறமையும் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு பண்ணுறாங்க நம்ம முனியம்மாக்கா. ஒரு இடத்துல தான் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை 2 இடத்துல வந்து இருக்குது அப்படின்றத வந்து சொல்லிக்கிறேன். அது என்ன அப்படி பேசிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 100 லைக்கான எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்கள் வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான எபிசோடில் வந்து டான்ஸ் மாரத்தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த டான்ஸ் மாரத்தானில் சிங்கிளாக ஆடலாம், டியூவலாக ஆடலாம், அதுக்கப்புறம் வந்து குரூப்பாகவும் ஆடலாம் அப்படின்னு சொல்லி 2 டீமாக பிரித்து அந்த மாதிரி ஆட வச்சுருந்தாங்க. 2 டீமே முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளோ தூரம் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டான்ஸ் அப்படின்னா சமாவோடையது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அவங்க ரொம்ப அழகாக வந்து ஆடினாங்க. ஓகேங்களா. அது தவிர்த்து இன்னும் நிறைய பேர் நல்லாவே ஆடினாங்க. இப்போ இந்த ஜாஸா அவர் பேர், அந்த மனுஷன் நல்லாவே ஆடினார். அதுக்கப்புறம் ஜார்ஜ் நல்லா ஆடினார். ராஜ்குமார் அவரு செம்மையாக ஆடினாப்புல. ஸோ இந்த மாதிரி வந்து ரஞ்சித் அவர்கள், இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலவையாக சூப்பரான ஒரு டான்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ இப்படி கொடுத்துட்டு அவங்க கேட்குறாங்க, யாரை நீங்கள் பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க, ஒஸ்ட்டாக யாரை ஃபீல் பண்ணுறீங்க, சரியாக யார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ நம்ம முனியம்மாக்கா கிட்ட மைக்கை வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, இவங்க சரியாக பண்ணல, அவங்க சரியாக பண்ணல அப்படிங்கிற மாதிரி பாயிண்டெல்லாம் கொஞ்சம் பூசி மொழிக்கு வந்து சொல்கிறாங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம், அவங்ககிட்ட நான் இன்னும் நிறைய எதிர்பார்த்தேன், இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ முனியம்மாக்கா வந்து சொல்கிறாங்க, யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் சொல்கிறாங்க. ஏன்னா அரவிந்துக்கும் கரிஷ்மாவுக்கும் ஒரு மாதிரி விரிசல் விழுந்துருச்சு. ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணாங்க. அவங்க ஏதோ கப்புலிங் பண்ணுறதுக்கு தான் இந்த சீசனுக்கே வந்திருக்காங்க போல், அப்படி தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ முனியம்மாக்கா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லோரும் பூசி மொழிகி பேசிகிட்டு இருக்கும்போது, அதாவது அரவிந்தும் கரிஷ்மாவும் ஆடினது எப்படி இருந்துச்சுன்னா, அரவிந்த் அவர்கள் வந்து மற்றவங்களை வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆடலை, ஆடியன்ஸை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி ஆடலை, அவருக்கு அவரே சந்தோஷப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக ஆடினார், அதனால் அவர் வந்து பெருசாக ஜொலிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம முனியம்மாக்கா வந்து சொல்லிட்டாங்க. சரியான பாயிண்ட் அது, ஆக்சுவலி வேலிட் பாயிண்ட். அது வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் எல்லாம் வந்து நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து யாருமே சொல்லலை. ஆனால் முனியம்மாக்கா அப்படியே மூஞ்சில் போட்டு உடைச்ச மாதிரியே சொல்லிட்டாங்க. அப்படியே ஓப்பன் மைண்டடாக நேருக்கு நேராக இதனால தான் இப்படி அப்படின்றத டைரெக்டாக வந்து சொல்கிறாங்கல்ல, அவனை சந்தோஷப்படுத்திக்கிறதுக்காக தான் அவன் ஆடினான் அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் வேறு மாதிரி பாயிண்ட். அதனால் அப்ரிஷியேட்டும் பண்ணாங்க ஆரி, ராஜு, இவங்க எல்லாமே. எல்லோரும் இப்படிலாம் சொல்லிகிட்ருக்கீங்க பூசி மொழிகி, ஆனால் அந்த அக்கா பார் வில்லேஜ்லேருந்து வந்திருக்காங்க, அப்படியே மூஞ்சி முன்னாடி என்ன பாயிண்ட்டோ என்ன வேலிடான பாயிண்ட்டோ அதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாராட்டவும் செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போகுது, பெஸ்ட்டு பர்ஃபார்மர் யார் அப்படின்னு சொல்லி போகும்போது அவங்க சொல்கிறாங்க வந்து வெங்கடேசன் தான் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி, டார்வின் தான் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன் டார்வினை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இங்கே எல்லாருமே வந்து எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா, நம்ம முகம் தெரிஞ்சிடாதா, நம்மளுடைய ஐடென்டிஃபை வந்து வெளியே தெரிஞ்சிடாதா அப்படின்னு சொல்லி தான் வராங்க. பட் டார்வின் வந்து மாஸ்க் போட்டு நான் என்னுடைய முகம் தெரியலனா கூட பரவாயில்ல, என்னோடய பர்ஃபார்மன்ஸ் வந்து தெரியட்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஆடந்து எனக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அப்போது அந்த ஒரு விஷயத்தை கவனித்து யார் பண்ணுறா, எதுக்காக பண்ணுறா அப்படின்றத யோசித்து ஒரு பாயிண்ட்டாக சொல்கிறது, அதுவும் அந்த காரணத்தை வந்து ரொம்ப ஜஸ்டிஃபிகேஷனோட சொல்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அண்ட் எல்லாராலையும் அப்படி சொல்லவும் முடியாது. அந்த ஒரு விஷயத்த முனியம்மாக்கா அசால்ட்டாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நிறைய வரவேற்பு வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அசத்திட்டாங்க அவங்க ஆக்சுவலி சொல்லப்போனால். ஸோ முனியம்மாக்கா, நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சீசன் 10க்கு நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லி, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே மக்களே, முனியம்மாக்காவுடைய செயல் திறன்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.